இந்த இளைஞர் பட்டாளத்தை பார்த்து எல்லாரும் அணில் குஞ்சில் அப்படின்னு சொல்றாங்க. வந்து ஒரு எட்டி பார்க்க சொல்லுங்க. இருக்கிறது அணில் குஞ்சா இல்ல சிங்கக்குட்டியான்னு தெரியும். பாருங்க, பிளெக்ஸ் வச்சோம். அந்த பிளெக்ஸை கழிச்சிருக்காங்க. யாரு கழிச்சுன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா மாட்டினாங்கன்னா அவங்களுக்கு இருக்கு. நாங்க எந்த ஏரியால பிரச்சனை பண்றோமோ அந்த ஏரியால நாங்க அதை பண்ண போறோம், இதை பண்ண போறோம் அப்படின்னு ஆளுக்கு சொல்ல வேண்டியது. தமிழக வெற்றி கழக தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நாகப்பட்டினத்தில் மிக பிரம்மாண்டமா 14 வருஷம் கழிச்சு நாகப்பட்டினத்தில் மிக பிரம்மாண்டமா எங்க தளபதி நாங்கள் வரவேற்க இளைஞர்கள் எல்லாரும் கூடியிருக்கோம். இந்த இளைஞர் பட்டாளத்தை பார்த்து எல்லாரும் அணில் குஞ்சில் அப்படின்னு சொல்றாங்க. வந்து ஒரு எட்டி பார்க்க சொல்லுங்க. இருக்கிறது அணில் குஞ்சா இல்ல சிங்கக்குட்டியான்னு தெரியும். அவங்க பண்றது அவங்க எதுக்கு ஆனா பயந்துட்டாங்க. ஆளுங்கட்சிகளை பார்த்து நாங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து அப்படி பயப்படுறாங்க. அவங்களால எதுக்க முடியல. இப்படி ஒவ்வொரு இதுவும் சொல்லி இல்ல நாங்க ஏதாவது ஒன்று பண்ணனா அதுக்கு ஆப்போசிட்டாச்சு அகைன்ஸ்ட் பண்ண வேண்டியது. பாருங்க, பிளெக்ஸ் வச்சோம். அந்த பிளெக்ஸை கழிச்சிருக்காங்க. யாரு கழிச்சுன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா மாட்டினாங்கன்னா அவங்களுக்கு இருக்கு. அந்த வருஷம் பண்ணிருக்காங்க. நாங்க எங்க போனாலும் எங்களை அவதூறா பண்ணி ஏதாவது ஒரு போஸ்டர் வைக்க வேண்டியது. நாங்க எந்த ஏரியால பிரச்சனை பண்றோமோ அந்த ஏரியால நாங்க அதை பண்ண போறோம், இதை பண்ண போறோம் அப்படின்னு ஆளுக்கு சொல்ல வேண்டியது. இன்னொன்னு, நாங்க ஒரு மெயினான இடம் கேட்டோம். அந்த இடத்துக்கு எங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. கேட்டா அவங்க ஏதோ ஒரு மீட்டிங் போட போறாங்களா, இன்னும் வரையும் என்ன மீட்டிங் போட போறாங்கன்னு கூட தெரியல. எங்களை பார்த்து மற்ற யாரு பயப்படுறாங்களோ பயப்படலையோ ஆளுங்கட்சி கண்டிப்பா பயப்படுறது. இப்ப எங்க தளபதி சொன்ன ஒரே வார்த்தை தான், டிவிகே வைஸ் டிஎம்கே இதுதான் நடக்க போகுது. 2026ல எங்க முதல்வர் கண்டிப்பா வராரு, எங்க விஜய் கண்டிப்பா வராரு. அந்த கூட்டத்தை இன்னைக்கு நாங்க காமிப்போம். அதே மாதிரி இப்ப நாகப்பட்டினம் சுத்தி எங்களை சுத்தி ஏதோ ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்காங்க. அது என்ன பாட்டு நாங்க பார்க்கல. ஆனா கண்டிப்பா அதையும் நாங்க சொல்லுவோம். அணில் குஞ்சுன்னு சொல்ற எல்லாருக்கும் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க சிங்கக்குட்டிங்கிறத கண்டிப்பா காமிப்போம்.